ஜாபர் சாதிக்கின் சகோதரரும் துணை நடிகருமான மைதீனுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். விசாரணைக்கு இன்று ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மைதீனுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். ஜாபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வரும் நிலையில் மைதீனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவரது சகோதரருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் வழங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக அவரது சகோதரர் மைதீன் துணை நடிகராக இருந்திருக்கிறார். இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தை தயாரித்த ஜாபர் சாதிக் அந்த படத்தில் அமீருக்கு 2வது துணை நடிகராக, அதாவது அமீருக்கு நெருங்கிய நண்பராகவும் அந்த திரைப்படத்தில் அவர் நடித்திருக்கிறார் மைதீன். குறிப்பாக இந்த திரைப்படத்தின் மூலமாக சம்பாதித்த பணத்தை எங்கெங்க முதலீடு செய்தார்கள் என்ற விவரங்களும் இந்த விசாரணையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் போதைப் பொருள் மூலமாக சம்பாதித்த பணத்தையும் ஜோசப் ஸ்டாலின் மூலமாக சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் மைதீனுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்ற கோணங்களில் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகும்படி அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.